அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை என்பது எல்லோருக்கும் உரியது. சோதனையிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. அப்படி சோதனை இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நபிமார்களுக்கு இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு தெரியும், நபிமார்கள் மஅசூமீங்கள், எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள், ஹராம் என்ற பேச்சுக்கே இடமில்லாதவர்கள். அவர்கள் சொர்க்கவாசிகள். அல்லாஹு அவர்களுக்கே நிறைய சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கொடுத்திருந்தார். நாமெல்லாம் எம்மாத்திரம். ஒருவர் தஹஜ்ஜுத் தொழுகிறார் என்பதால் அவருக்கு சோதனை இல்லாமல் போய்விடாது. ஒருவர் அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்கிறார் என்பதால் அவருக்கு சோதனை இல்லாமல் இருக்காது. நாம் ஐவேளை தொழுகிறோம், திக்ர் செய்கிறோம் என்பதால் நமக்கு சோதனை இல்லாமல் இருக்காது. நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதால் நமக்கு சோதனை இல்லாமல் இருக்காது. ஒன்று மட்டும் நன்றாக நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை நெருங்க நெருங்க தான் சோதனைகள் அதிகரிக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் ஐவேளை தொழுகிறேன், எல்லா நஃபீலான தொழுகையும் விடாமல் தொழுகிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஹஜ்ஜு செய்கிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், நான் ஹராம் ஏதும் செய்வதில்லை, வட்டியில் ஈடுபடுவதில்லை, மது அருந்துவதில்லை, போதைப் பொருள் பயன்படுத்துவதில்லை, ஜினா செய்வதில்லை, நல்லவனாக இருக்கிறேன், இருந்தாலும் ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் வர வேண்டும் என்று புலம்பிக் கொள்வார்கள். அல்லாஹு அவனுடைய திருமறையிலே கூறுகிறான், அம் ஹசிபத்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, அந்ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று, வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னே சென்று போனவர்கள், உங்களுக்கு முன்னோர்கள் ஏற்பட்ட எந்த சோதனைகளும் உங்களுக்கு வராமலே சொர்க்கத்தை அடைவீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா. மஸ்ஸத்து ஹுமுல் பஅஸாஹு வல்லர்ராஹு வஸுல்சிலு, அவர்களுக்கும் ஏராளமான சோதனைகளும் கஷ்டங்களும், வறுமை போன்ற, பனி போன்ற நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அவர்களுக்கும் அல்லாஹு கொடுத்திருந்தான். அவர்கள் கூறுவார்கள், ஹத்தா யகூலுர் ரசூல வல்லதீன ஆமனு மாஹு, நபிமார்களும் அவர்களோடு இருந்த அநியாயிகளும் ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹுவின் உதவி எப்பொழுது வரும், அந்த அளவுக்கு அவர்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அல்லாஹு கொடுத்திருந்தார். அப்பொழுது அல்லாஹு சமாதானப்படுத்துவதற்காக அல்லாஹு கூறுவான், அலா அன்ன நஸ்ருல்லாஹி கரீம், நிச்சயமாக அல்லாஹுவின் உதவி மிக சமீபத்திலேயே இருக்கிறது. ஏன் உங்களுக்கு சோதனைகள் வருகிறது என்றால், அல்லாஹு உங்களை நேசிக்கிறான், அல்லாஹு உங்களை விரும்புகிறான். யார் இபாதத்துகளை செய்து ஹராமை விட்டு விலகி ஹலாலை பேணி அல்லாஹ்வுடைய நேசத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் சோதனைகள் அதிகமாக இருக்கும். அங்கு நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் எந்த ஒரு புலம்பலும் இல்லாமல் அந்த நிலையை நாம் பொறுமையாக கையாள வேண்டும். அதனால்தான் அஸ்ஸபுரு நிஸ்ஃபுல் ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொறுமை என்பது ஈமானுடைய பாதியாகும். ஈமானுடையவர்கள் அப்படிதான் இருப்பார்கள். ஒரு சின்ன தலைவலி வந்தாலே, என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி தலைவலி வருது, ஒரு ஜுரம் வந்தாலே நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருகிறது, ஒரு சின்ன கஷ்டத்தை கூட நம்மால் தாங்க முடியாது, புலம்பிக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுப்பது நம்மளுடைய நன்மைக்காகவே. எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு ஷர்ரும் அல்லாஹு நமக்கு நன்மையை நாடிதான் அல்லாஹு நமக்கு கொடுக்கிறான். அல்லாஹுனுடைய நேசத்தை மட்டுமே நாம் பெற நினைக்க வேண்டும். அல்லாஹு நம்மை நேசித்தால் மட்டும்தான் நமக்கு மறுமையில் வெற்றி இருக்கிறது. அந்த நேசத்தை பெற்றுக்கொள்வதுதான் முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய முழு லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இபாதத்துகளை செய்கிறோம். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மட்டுமே அவர்கள் விரும்புவார்கள். உலகத்தில் மட்டும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உலகத்தில் நாம் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். மறுமையை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருப்பார்கள், மறுமையை இழந்து விடுவார்கள். அப்பொழுது ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க சோதனைகளும் அதிகரிக்கும். அல்லாஹு அவனுடைய கல்லாவில் ஏதாவது சோதனைகள் நமக்கு இருந்தால் அதில்
வெற்றி பெற அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. எல்லா சோதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து அவனுடைய திருப்தியை பெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல விதமாக ஹைராக மாற்றுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்மளுடைய எல்லா அமல்களும் எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் அல்லாஹு அவனுடைய பொருத்தத்தில் ஏற்று நம்முடைய சொர்க்கத்தை அடைவதற்கு காரணமாக்கி அல்லாஹு நம்முடைய எல்லா காரியங்களையும் வெற்றி பெறச் செய்வானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.